கலைஞர் கருணாநிதி அவர்களே பேசுனதுல அம்மா ஜெயலலிதா பற்றி பால்கனிப்பாவே என்று பேசியது. சீமான் தான் இப்படி இருப்பாரு இல்லை. சீமானுக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் காளிமுத்து, முன்னாள் சபாநாயகர், முன்னாள் அமைச்சர். அவர் தான் சொல்லியிருக்கார், நாட்டியம் ஆடுற தகுதி இருந்தால் நாடாளும் தகுதியை கொடுத்துடலாமான்னு கேட்டவர் அவர் தான். ஜானகி அம்மாவை பார்த்தா கும்பிடணும் போல இருக்குது, ஜெயலலிதாவை பார்த்தா கூப்பிடணும் போல இருக்குதுன்னு சொன்னவர் அவர் தான். நாங்கள் தான் உண்மையிலே தமிழர்களுக்கான அரசியல் பேசுகிறோம். திமுகலாம் உண்மையான தமிழர்களோட அரசியல் இல்லை. நாங்கள் தான் தமிழருக்குன்றீங்க. முதல்ல போயிட்டு விஜயலட்சுமி பிரச்சனையை முடிச்சுட்டு அப்புறம் வாங்க. வெளியே மீடியா கிட்ட பேசுறப்ப சாட்டை துரைமுருகன் சொல்றாரு, எனக்கு சண்டாளன் அப்படின்ற வார்த்தைக்கான பொருளே தெரியாது, சத்தியமா நான் எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தணும்னு பேசல அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிருக்கிறாரு. இதே 2023 சண்டாளன்னு பேசக்கூடாது அப்படின்னு அவரே சொல்றாரு. அந்த வீடியோவும் என்கிட்ட இருக்கு. அப்ப 23 குடிச்சிட்டு இருந்தாரா, இப்ப குடிச்சிட்டு இருக்காரா? இப்ப நல்லா இருக்காரு, அப்ப குடிச்சிட்டு இருந்தாரா? சீமானுக்கு பதில் சொல்வதில் என் அக்கா கீதா ஜீவன் அவசரப்பட்டு விட்டார். ஒரு கார்ப்பரேஷன் வார்டில் நின்று ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாத தகுதி இல்லாத ஒரு நபருக்கு அக்கா கீதா ஜீவன் பதில் சொன்னதே தப்பு. நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு. அது வடிவில் சொன்ன மாதிரி தான். ரவுடியெல்லாம் பிடிச்சி வண்டியில் ஏற்றினா நானும் ரவுடி தான், என்னையும் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணுறதுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்துடுவேன்றதுல எனக்கு நம்பிக்கை உண்டு. நீ பெரிய மாவீரனும் கிடையாது, நீ பெரிய போர் வீரனும் கிடையாது. காலமும் நேரமும் கைக்கூடி வரும்போது இந்த சீமான் எப்படி கதறப் போகிறார் என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். திராவிடத்தை ஒழிச்சே தீர்வோம், ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டை ஆளும் அப்படின்னு சீமான் சொல்றாரு. சீக்கிரம் சமாதி கட்ட போறோம்னு அர்த்தம் அந்த கட்சிக்கு. வணக்கம், நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன். நாளைக்கு அப்புறம் இது மாதிரி மீடியாக்கள் முன்னாடி உட்காந்து பேச வேண்டிய கட்டாயத்தை நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நேரத்தில் கலைஞர் ஐயாவை வாழ்த்தாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கலைஞர் ஐயாவை இப்படி ஒரு இகழ்வாக பேசுறதுனால அதை சாதாரண இன்றைக்கி பிறந்த ஒரு 5 வயசு குழந்தைங்க கூட அதை ஏற்றுக்கிறது இல்லை. ஏனென்றால் இந்த தமிழ்நாட்டை இப்படி வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து செதுக்கி எடுத்த ஒரு மாபெரும் சிற்பி கலைஞர் ஐயா. அவரை இப்படி பேசியிருக்கக்கூடாது. ஆனால் நல்லவங்ககிட்டேருந்து நல்லதை எதிர்பார்க்கலாம், கெட்டவங்ககிட்டேருந்து கெட்டதை தான் எதிர்பார்க்க முடியும். அதனால் சீமான் பேசுறதுனால ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் மிகுந்த மன வருத்தத்தோடு அவருக்கு என்னோட கண்டனத்தை பதிவு செய்கிறதோட, சீமான் போன்ற ஆள்கள் கலைஞர்னு ஒரு மனுஷன் இந்த மண்ணில் பிறக்காமல் போயிருந்தா, சீமான்லாம் இப்போ பேண்ட்டு சட்டை போடுறாருல்ல, கை வச்ச சட்டை போடுறாரு, காலரை உருக்கி பேசுகிறாருல்ல, இதுக்கெல்லாம் காரணமே கலைஞர் ஐயா என்பதை அவர் உணர்ந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த தமிழ்நாட்டில் பேச தெரியாதவனை பேச வச்ச தலைவர், எழுத தெரியாதவனை எழுத வச்ச தலைவர், படிக்க தெரியாதவனை படிக்க வச்ச தலைவர், பழக தெரியாதவனை பழக வச்ச தலைவர், எதிரிக்கும் நன்மை செஞ்ச ஒரு தலைவர் இந்த தமிழ்நாட்டில் பிறந்தார், வாழ்ந்தார், மறைந்தார்னா அது கலைஞர் ஐயா தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட தலைவரை ஒரு தரம் தாழ்ந்து மட்டமாக பேசுனது ஒன்று இல்லை, பேசிட்டேன் அவருக்கு பழக்கம். ஏன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் பேசுறது, மறுபடியும் மன்னிப்பு கேட்குறது அவர் கை வந்த கலை. அவர் ஒரு திமுக காரனாவோ இப்போ என்ன மாதிரி ஆளாக இருந்தால் சாகிற வரைக்கும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் பேசினேன், அது ரைட்டாக இருந்தால் ரைட்டு, தப்பாக இருந்தால் தப்பு, வருத்தமாக இருந்தால் வருத்தம் தெரிஞ்சு. சீமான் அப்படி இல்லை. ஒரு நாளைக்கு இப்படி பேசிட்டு அடுத்த நாள் அதை மாற்றி பேசுகிற ஆள் தான் அவர். அதுக்காக ஒரு வருத்தமும் தெரிவிக்க மாட்டேன். என் தம்பி பேசுனா அதையே நான் பேசுகிறேன், முடிஞ்சால் என்னை அரெஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்கிறாரு. இவர் அரெஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஆட்சிக்கு வேலையா? இதை தாண்டி 10 வருஷம் இந்த தமிழ்நாடு பாழ்பட்டு போயிருந்தது. அந்த பாழாய் போன தமிழகத்தை பக்குவப்படுத்தி அதை பழைய நிலைக்கு கொண்டாடுறதுக்கு அண்ணன் தளபதி 22 மணி நேரம் உழைச்சிட்டு இருக்காரு. இதில் இவரை என்ன கைது பண்ணிப்பார், கைது பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்துடுவேன்றதுல எனக்கு நம்பிக்கை உண்டு. நீ பெரிய மாவீரனும் கிடையாது, நீ பெரிய போர் வீரனும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நீ அடிக்கடிக்கு அண்ணன் பிரபாகரன் பேரை சொல்லி இந்த நாட்டை ஏமாற்றிட்டு இருக்க. அவரை நேராக சந்திக்காமல் அவரை பற்றி பேசுகிற ஒரு ஆம்பளை தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது சீமானை தவிர வேறு யாரும் இருக்க முடியாதுன்னு என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர் இப்பொழுது சண்டாளன் கருணாநிதி அப்படின்னு பாட வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? இப்போ அதுக்கு நான் சொல்ல கைப்புண்ணு கண்ணாடி தேவையே இல்லை. இப்போ தான் விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்சிருக்குது. நாங்கள் 1,24,000 ஓட்டு வாங்கியிருக்கோம். பாமக கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஓட்டு வாங்கியிருக்கு. ஒரு 10,000 தொடக்கூட வக்கில்லாத ஒரு மனுஷன் அதை யாராவது கிண்டல் பண்ண போகிறாங்க, யாராவது அசிங்கப்படுத்த போகிறாங்கன்றதுக்காக இதை தூக்கி போட்டால்
இப்போ எல்லாருக்கும் வந்து கலைஞர்னு ஒருத்தரை பேசிட்டா அந்த ஊடக வெளிச்சம் கிடைச்சிருன்ற நம்பிக்கையில் அதை மறைக்கிறதுக்கு இதை பண்ணுறாரே தவிர அவர் இது பேசணுன்ற அவசியமும் இல்லை, அக்கறையும் இல்லை. குறிப்பாக தமிழ் மண்ணோட பாரம்பரியமே என்னென்னா மறைந்து போன தலைவர்களை யாரும் விமர்சிப்பது இல்லை என்பதை நான் உட்பட கடைபிடிக்கிறோம். நீங்கள் ஜெயலலிதா இருந்தப்போ பார்த்துருப்பீங்க, நான் பேசாத பேச்சு கிடையாது. ஆனால் இப்போ நான் ஜெயலலிதாவை விமர்சிக்கிறது இல்லை, ஏன்னா மறைந்து விட்ட ஒரு தலைவர், அவரை பற்றி பேசுவது நாகரீகமாக இருக்காது என்ற நாகரீகம் தெரிந்த திமுக தொண்டனா பேசுகிறேன் நான். ஆனால் அவர் வந்து ஜெயலலிதாவை துரோகின்னு சொல்லலையே, கலைஞரை தானே துரோகின்னு சொல்றாரு. மறைந்த தலைவர்னாரும் அதில் சூஸ் பண்ணி கலைஞரை சொல்றாரு. அதான் தீட்டின மரத்தில் கூறு பார்க்கறதுன்னு ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க. பழைய காலத்தில் எங்கள் ஆயாலாம் சொல்லுவாங்க, மரத்தில் கூறு இல்லைன்னா கூரை தீட்டுறது. தீட்டினா அது வெட்டுதா வெட்டலையான்னு அதே மரத்தில் தான் வெட்டி பார்ப்போம், வேறு மரத்துக்கு போக மாட்டான். ஆனால் இந்த காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும். அதில் கலைஞரும் மிகப்பெரிய காய்த்த மரம். தலைமுறை தாண்டி அந்த கட்சியும் இருக்குது, அந்த ஆட்சியும் இருக்குது, அந்த சிம்பலும் இருக்குது. கொடியை தொலைக்கலை, சீமான மாதிரி கொடியை தொலைக்கலை, நாங்கள் சின்னத்தை தொலைக்கலை, கட்சியை தொலைக்கலை, கட்சியை எங்கிட்ட அடமானம் பேசலை, காசுக்காக கையேந்திர பழக்கம் இல்லை, வெளிநாட்டு பணத்தை நம்பி நாங்கள் வாழலை. அதனால் திமுக விமர்சனம் பண்ணால் ஊடக வெளிச்சம் கிடைக்கும் நம்புறாரு, அதை செய்கிறாரு. நாங்கள் தான் உண்மையிலே தமிழர்களுக்கான அரசியல் பேசுகிறோம், திமுகலாம் வந்து உண்மையான தமிழர்களோட அரசியல் இல்லை. நீங்கள் எப்போ பிறந்தீங்க, எப்போ அரசியலுக்கு வந்தீங்க, எந்த சூழ்நிலையில் கட்சி ஆரம்பிச்சிங்க, நாங்கள் தான் தமிழருக்குன்றீங்க. முதல்ல போயிட்டு விஜயலட்சுமி பிரச்சனையை முடிச்சுட்டு அப்புறம் வாங்க. விஜயலட்சுமி அடட அந்த வீடியோலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஐயோ ஒரு பொம்பளை அப்படி பேசக்கூடாதுன்னு நம்புவேன், என் வீட்டு பொம்பளைங்களே அப்படி பேசக்கூடாதுன்னு நம்புவேன். அப்படி கழுவி ஊற்றுது. நீ வீரன் தானே, மாவீரன் தானே, கட்சி நடத்துகிறல்ல, அதில் வேறு இப்போ வந்து நாங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனில் அங்கீகாரம் வாங்கிட்டோம் அப்படின்னு மாறு தட்டுற ஆள் தானே நீ முதல்ல உன் மேலே குற்றஞ்சாட்டு சொல்கிற, பதில் சொல்ல துப்பற்ற வக்கற்ற வகையற்ற ஒரு ஆண்மகனாக நீ உலாவறதே பெரிய தப்பு. அதுக்கு பதில் சொல்லிட்டு வா, அப்புறம் நீ தமிழை யார் காப்பாற்றுறதுன்னு பார்த்துக்கலாம். ஜெயலலிதாவை பால்கனி பாவை அப்படின்னு கருணாநிதி தரக்குறைவாக விமர்சித்திருக்கிறார். அப்ப அவரை பார்த்து கேள்வி எழுப்பாம என்ன பார்த்து கேட்குறீங்களே, நானா தரக்குறைவா பேசுறேன் அப்படின்னு சீமான் கேட்குறேன். சீமான் தான் இப்படி இருப்பாரு. இல்லை, சீமானுக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. யாரு? காளிமுத்துன்னு, டாக்டர் காளிமுத்து, முன்னாள் சபாநாயகர், முன்னாள் அமைச்சர், எல்லா பதவியும் அலங்கரித்த ஒரு மாமேதை. அவர் தான் சொல்லியிருக்கார், நாட்டியம் ஆடுற தகுதி இருந்தால் நாடாளும் தகுதியை கொடுத்துடலாமான்னு கேட்டவர் அவர் தான். ஜானகி அம்மாவை பார்த்தா கும்பிடணும் போல இருக்குது, ஜெயலலிதாவை பார்த்தா கூப்பிடணும் போல இருக்குதுன்னு சொன்னவர் அவர் தான். அதுக்கு ஒன்றா பழைய வரலாறுலாம் இருக்குது. ஒருவேளை சீமான்கிட்ட அந்த பதிவு கிதிவு ஏதாவது இல்லைன்னா, பால்கனி பாவைன்னு கலைஞர் சொல்லையா? இல்லை அவர் பால்கனியில் பார்ப்பாங்கன்னு அதிமுககாரன் சொல்கிறத வேணால் சொல்லியிருக்கலாம், சொன்னதா எனக்கு நினைவும் இல்லை, அது உண்மையும் இல்லை. ஆனால் அதைவிட மொத்தமாக அவருக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் டாக்டர் காளிமுத்து நாட்டியமாட தகுதி இருந்தால் நாடாளும் பதவி வந்துவிடுமா என்று அதிமுக ஜானி ஜேனி என்று இரண்டுபட்டு கிடந்த போது இவர் ஜானியில் இருந்து கொண்டு ஜெயலலிதாவை பேசாத வார்த்தை, கொச்சையான வார்த்தைகள் 1 2 இல்லை 1000 இருக்கிறது. அதில் ஒரு 4-5 என் வாட்ஸ்அப்பிலும் இருக்கிறது. நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் நான் காட்டுவதற்கு தயார். இதோ என்னோட செல்ல இருக்கு. புரியுதுங்களா? அதனால அவரை கொச்சைப்படுத்தி தான் கலைஞர் பேர் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அடுத்து இன்னொரு குற்றச்சாட்டை சீமான் வைக்கிறாரு. மெரினா கடற்கரை அதை வந்து ஒரு சமாதியா மாத்திட்டாங்க, 2 ஆம்பளைங்களுக்கு நடுவுல ஒரு பொம்பளை படுத்திருக்குது அப்படின்னு ஜெயலலிதாவை குறிப்பிட்டு சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி சாட்டை துரைமுருகனுக்கு கருத்துரிமை வேணும்னு சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது எடப்பாடி பழனிசாமி படித்த அரசியல் தான் பிடிச்சிக்கணும். அவருக்கு இப்போ வந்து கடலில் தத்தளிக்கிற ஒரு அனாதை, அவருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது விஷப்பாம்பாக தான் வரதை தவிர பிடிக்கிறதுக்கு எதுவும் கிடைக்கல. அதுக்கு சீமானையாவது பிடிச்சி பார்க்கலாம், எப்படியும் கரை சேரணும், சாக போகிறோம், அதுக்கு அவர் பாரு, அது பிரச்சனை இல்லை. இந்த கடற்கரையை வந்து சமாதி ஆகிட்டாங்க. இவ்வளோ தூரம் ஒரு மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்துவது இவரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. பேரறிஞர் அண்ணா தமிழுக்காக தன்னையே அர்ப்பணித்து ஓராண்டு காலம் ஆட்சி நடத்தினாலும் இந்த தமிழ்நாடும் தமிழ் மண்ணும் வளமாக வாழ வேண்டும் என்று நினைத்த அண்ணாவுக்கு அங்கே நினைவிடம் வைத்தோம். அந்த அண்ணாவிடம் அந்த இதயத்தை இரவலாக பெற்ற ஐயா கலைஞருக்கு வைத்தோம். தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்காகவே தன் திரைப்படத்தின் மூலம் புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லி, என்னதான் திமுகவை எதிர்த்து அவர் அதிமுக என்ற கட்சியை துவக்கி இருந்தாலும்
அவருடைய செயல்பாடுகள் அத்தனையும் ஏழை மக்களுக்கான திட்டங்களாகவே இருந்தது. அதில் குறிப்பாக சொல்வதென்றால் சத்துணவு திட்டத்தை சொல்லலாம். காமராஜர் கொண்டு வந்தது மதிய உணவு திட்டம். அது விடுமுறை நாட்களில் அந்த உணவு கொடுப்பதில்லை, அதை எல்லா நாட்களும் கொடுக்க வேண்டும் என்று சத்துணவாக மாற்றினார். அப்படி எங்களுக்குள் 1008 முரண்பாடுகள் இருந்தாலும் 40 ஆண்டு கால நண்பன் திரும்பி வந்தால் நிச்சயம் அவரிடம் ஆட்சியை ஒப்படைப்போம் என்று 89இல் ஐயா கலைஞரால் பேசப்பட்ட புரட்சி நடிகர் எம்ஜிஆருக்கு அங்கே சமாதி வைத்திருக்கிறோம். அதற்கு பின்னால் அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்ற ஐயா கலைஞருக்கு வைத்திருக்கிறோம். வேறு யாருக்கு வைத்திருக்கிறோம்? யாருக்கு அதில் தகுதி இல்லை என்பதை சீமான் சொன்னால் அதற்கு விளக்கம் சொல்ல தயாராக இருக்கு. நடுவுல 2 ஆம்பளைக்கு நடுவுல படுத்திருக்கிறாங்க. இதை விட கொச்சத்தனமா எவனும் பேச முடியாது. இல்லை, மறைந்த தலைவர்களை இவ்வளவு கீழ்த்தரமா கொச்சை பண்ற ஒரு ஆளை நான் பார்த்ததில்லை. அவர்கிட்ட அந்த தகுதியை தவிர வேற எதையும் நான் எதிர்பார்க்கல. ஆனா எடப்பாடி அவங்களுக்கு கருத்துரிமை வேணும்னு அறிக்கை கொடுக்குறாரு. அதான் சொன்னேன்ல, முழுக போகிற கப்பல்னு சொல்லலாம், முழுக போகிற படகுன்னு சொல்லலாம். பிடிக்கிறதுக்கு எதுவும் கிடைக்கல. இதை விட ஈனத்தனமாக அரசியல் பண்ணி வாழணும்னு நினைக்கிற எடப்பாடி பழனிசாமியை இந்த தமிழ் சமுதாயம் உள்ளவரை அவரை மன்னிக்காது. இப்போ 2009இல் ஈழத்தில் நடந்த, இலங்கையில் நடந்த இனப்படுகொலை, அதை மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு அதுக்கு கலைஞர் தான் காரணம், கலைஞர் தான் துரோகி, அதனால அவர் என்னைக்குமே தமிழினத்துக்கு அவர் தான் எதிரி அப்படின்னு சீமான் சொல்றாரு. இந்த நாட்டில் இந்த மண்ணில் இருந்தது தான் ராஜீவ்காந்தியை கொன்னது நாங்கள் தான் சொன்னவரே அவர் தான். ராஜீவ்காந்தியை கொன்னது நாங்கள் தான் வெளிப்படையாக சொன்னார். ஒரு தமிழ்நாட்டில் தேடப்படும் குற்றவாளியாக ஒருத்தர் அறிவிச்சிருக்குது. இனப்படுகொலையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி நாடு, சுதந்திரம் பெற்ற நாடு. இது தனி சுதந்திரம் பெற்ற நாடு. இது ஒரு மத சார்பற்ற நாடு, பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இந்த நாட்டில் இருக்கிற 29 ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்டோட முதலமைச்சர் ஐயா கலைஞர். அதுக்கு மேலே அவர் என்ன செய்ய முடியும்னு எதிர்பார்க்குறார். ஒருவேளை இவரே இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? இதை நினச்சி பார்க்கணும். ஒன்று, கலைஞரால் என்ன முடியுமோ அத்தனையும் செய்து கொடுத்தார். அது பிரபாகரன் உயிரோடு இருக்கும்போதும் சரி, அவர் மறைவுக்கு பின்னாலும் சரி, அந்த மக்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்தாரோ அதையெல்லாம் செய்து கொடுத்தார். அதை தாண்டி இன்னொரு நாட்டின் மீது போர் புரிவதற்கு ஒரு மாநிலம் பரிந்துரை செய்ய முடியுமா என்பதை சீமானின் முடிவுக்கே விட்டு விடுகிறேன். அதை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மாநில முதலமைச்சராக தொப்புள் கொடி உறவுக்கு என்னவெல்லாம் முடியுமோ அத்தனையும் செய்து பார்த்தவர் கலைஞர் ஒருவர் மட்டும்தான் என்பதில் நான் முடிவாக இருக்கிறேன். ஓகே, சாட்டை துரைமுருகன் கலைஞரை சண்டாளன் கருணாநிதி அப்படின்னு பாடல் பாடி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஒரே நாளில் ஜாமீனில் நீதிபதி கைது செய்யப்பட்ட அன்னைக்கே விடுவிச்சிருக்கிறாரு. வெளியே மீடியா கிட்ட பேசுகிறப்ப சாட்டை துரைமுருகன் சொல்கிறாரு, எனக்கு சண்டாளன் அப்படின்ற வார்த்தைக்கான பொருளே தெரியாது, சத்தியமாக நான் எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தணும்னு பேசலை அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிருக்கிறாரு. ஒரு அப்பாவியை கைது செய்யலாமா? அவர் அப்பாவின்னு சொல்கிறீங்க நீங்கள். இதே 2023 சண்டாளன்னு பேசக்கூடாது அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அந்த வீடியோவும் என்கிட்ட இருக்குது. அப்போ 23 குடிச்சிட்டு இருந்தாரா, இப்போ குடிச்சிட்டு இருக்காரா? இல்லை அப்போ நல்லா இருந்தாரா, இப்போ நல்லா இருக்காரு, அப்போ குடிச்சிட்டு இருந்தாரா? சாட்டை துரைமுருகன்கிட்ட தான் சொல்லணும். அவர் எதனா சொல்லிட்டு போட்டோம். அவரோட தாத்தா வயசு. சாட்டை துரைமுருகன் இந்த மண்ணில் மனிதனாக வாழ்வதற்கு ஐயா கலைஞரும் ஒரு காரணம். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் கலைஞர் தான் மனிதனா வாழ்றதுக்கு நிச்சயமா அதுல அசைக்க முடியாத நம்பிக்கை. எந்த அடிப்படையில் அப்படி சொல்றீங்க? மனிதனை மனிதனாக வாழ வைக்க அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி. ஒரு 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 பெண்மை தாய்மை அடைகிறாள், கருவுறுகிறாள். அவளுக்கு அந்த கடைசி 3 மாதங்கள் சத்தான உணவு கொடுத்தால்தான் குழந்தை நொடியின்றி பிறக்கும் என்று கண்டுபிடித்தவன் எவன்? யார் கோரிக்கை வைத்தது? சரி, அந்த 3 மாதத்திற்கு உதவி கொடுத்தார். குழந்தை பிறந்தது. பிறந்ததற்கு பின்னாலும் அடுத்த 3 மாதத்துக்கும் அந்த தாய் நன்றாக உணவு உண்டால்தான் பால் கொடுக்க முடியும். ஆகவே அவள் சத்தாக உணவு உண்ண வேண்டும் என்று எவன் கேட்டான்? அந்த 3 மாதத்திற்கும் கொடுத்து அந்த பிறந்த குழந்தை படித்து பள்ளிக்கு செல்வதானால் அதற்கு புத்தகம், பை, பஸ் பாஸ் இத்தனையும் கொடுத்து அந்த குழந்தை படிக்க வேண்டும். காமராஜர் மதிய உணவு தந்தால், எம்ஜிஆர் அதை சத்துணவாக்கினால் அந்த சத்துணவு உண்மையாக சத்துணவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாரத்தில் 5 முட்டை தர சொல்லி கேட்டவன் யார்? ஆனால் கேட்காமல் கொடுத்தவர் யார்? ஐயா கலைஞர். இப்படி நீங்கள் அடிக்கி நான் மேடையில் பேசுவது போல் பேச வேண்டும் என்று சொன்னால், கருவறை முதல் கல்லறை வரை இந்த மக்களுக்கு அனைத்தையும் அள்ளி கொடுத்த ஒரு தலைவன் இந்தியாவில் முதலமைச்சராக இருந்தார் என்று சொன்னால் அது கலைஞரை தவிர யாரும் இல்லை.
முதலிலே நான் சொன்னதைப் போல திருநங்கைகளை பட்டைகள் என்று பேடிகள் என்று சிரித்து கேலி செய்தார்கள். அவர்களுக்கு அழகான திருநங்கைகள் என்ற பெயர், நொண்டி முடம் குருடர் என்று சொன்னவனுக்கெல்லாம் மாற்றுத்திறனாளி என்று பெயர். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து, அதை தான் நான் முதலே சொல்லிட்டேன், பார்த்து பார்த்து செதுக்கிய சிற்பி ஒருவர் கலைஞர் தான். எவனும் கேட்காததையெல்லாம் செய்து கொடுத்தார். யாராவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு எனக்கு காலேஜுக்கு நீயே பணம் கட்டி படிக்க வைன்னு கேட்டாங்களா? யாரும் கேட்கல. அந்த வீட்டில் அவன் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுன்னா அந்த 3 வருஷம் செலவு அரசாங்கம் ஏற்றுக்கும், 5 வருஷம் படிக்கிறா ஏற்றுக்கும். நீ டிகிரி வாங்கி வேலைக்கு போகிற வரைக்கும் உனக்கு நான் உதவித்தொகை யார் சொன்னான், எந்த மாநிலத்தில் தரேன்னு சொன்னான்? அவரோட இப்போ சொல்கிறாங்க வாரிசு அரசியல்னு. அவரோட வாரிசாக இருக்கிற தளபதி வந்தப்புறம் தான் பெண்களோட சுயகௌரவம் பாதிக்கப்படுது. என்ன தான் வேலைக்கு போனாலும் சம்பாதிக்கிற காசை யார்கிட்டையும் ஒருத்தட்ட கொடுத்தாகணும். அது மாமியாரோ மாமனாரோ புருஷன்கிட்டயோ கொடுத்துட்டு அடுத்த நாள் காலைக்கே பஸ்ஸுக்கு கையை தானே ஏந்தணும். அந்த கையேந்திரத்தை கூட ஜீரணிக்க முடியலையே எங்கள் முதலமைச்சரால். நீ உன்னோட சுயகௌரவத்தை கொடுக்காத, பஸ்ஸு கொடுக்கல, பஸ்ஸு காசு கொடுக்கலாம், வேலைக்கு போக முடியாது. ஆனால் நீ எவனையும் நம்பாத, நீ இப்போ நான் பஸ் இலவசமாக கூட எவன் சொன்னான்? நாங்கள் தானே சொன்னோம். அதனால தான் சொல்கிறேன், எல்லாமே கலைஞரால் உருவானது தான். கலைஞர் இல்லை என்றால் இந்த மண்ணும் இல்லை, இந்த மக்களும் இல்லை. 28 பெரியார் தீர்மானம் போட்டார் திராவிட கழக மாநாட்டில். 28 எந்த வருஷம்? 1928. 52 பார்லிமெண்ட்டில் நம்ம சட்ட புத்தகத்தை எழுதின அம்பேத்கர் அதுக்காக ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்து அது தோற்று போய் பார்லிமெண்ட்டில் தூக்கி பதவியை விசிறி அடிச்சுட்டு வந்துடுறாரு. 28 எங்க, 52 எங்க? 89 இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உண்டு என்ற சட்டத்தை கொண்டு வந்த ஒரே முதல்வர் கலைஞர் தான். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, இப்போ நான் என்னோட கேள்வியை ஸ்டாலினை பார்த்து கேட்குறேன். அவங்க அப்பா பற்றின பிரச்சனைனா ஸ்டாலின் பதில் சொல்லணும், இல்லை அவர் பேரன் உதயநிதி வந்து பதில் சொல்லணும். அது என்ன அமைச்சர் கீதா ஜீவன் பதில் சொல்கிறாங்க? அவங்களாம் கவுண்டமணி செந்தில் மாதிரி, அவங்களுக்குலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. என்னை கேட்டால் சீமானுக்கு பதில் சொல்வதில் என் அக்கா கீதா ஜீவன் அவசரப்பட்டு விட்டார். அக்கா கீதா ஜீவன் அவர்கள் அந்த தூத்துக்குடியில் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக 2 முறை இருந்திருக்கிறார். அவர் தகுதிக்கு ஒரு கார்ப்பரேஷன் வார்டில் நின்று ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாத தகுதி இல்லாத ஒரு நபருக்கு அக்கா கீதா ஜீவன் பதில் சொன்னதே தப்பு. அவருக்கு என்னை போன்றவர்கள் தான் பதில் சொல்லி இருக்க வேண்டும். ஆகவே அக்கா கீதா ஜீவன் அவசரப்பட்டு விட்டார். இருந்தாலும் பரவாயில்லை, உனக்கு இதுவே அதிகமானது. உனக்கு தரம் தாழ்ந்து பேசுவதற்கு என்னை போன்ற 400 பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். ஆகவே உன் வாளை சுருட்டி சுருக்கு பையில் போட்டுக்கொண்டு சும்மா இருந்தால் நீ வாழலாம், இந்த மண்ணில் இருக்கலாம். இல்லை என்றால் இந்த மண்ணை விட்டு நீ ஓடுகின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பது என் எச்சரிக்கை. முடிஞ்சா கைது பண்ணு பாருங்க அப்படின்னு தொடர்ந்து சீமான் கேட்கிறாரு. அதான் வடிவேல் சொன்ன மாதிரி. பயப்படுறீங்களா? அது வடிவேல் சொன்ன மாதிரி தான். ரவுடியெல்லாம் பிடிச்சி வண்டியில் ஏற்றுனா நானும் ரவுடி தான், என்னையும் அரெஸ்ட் பண்ணு. காலமும் நேரமும் கைகூடி வரும்போது இந்த சீமான் எப்படி கதறப்போகிறார் என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்து இன்னைக்கு சீமானோட பிரஸ் மீட்ல ஒரு கேள்வி வருது. அப்ப குடிப்பெருமை, ஜாதி பெருமையை குடிப்பெருமைன்னு நீங்க பெருமைப்படுத்துறீங்க அப்படின்னு சீமானை கேட்கும் பொழுது, ஏதோ தலித் மக்களுக்கு செஞ்சுட்டு தான் சொல்றீங்களே, விடுதலை சிறுத்தைகளுக்கு என்னைக்காவது பொது தொகுதி திமுக கொடுத்துருக்குதா? தனி தொகுதி தானே கொடுத்துருக்குது. திருமாவளவன் எதுக்கு அங்க மானங்கட்டு போய் அங்க இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அது நியாயமான கேள்வி. அது புத்தியான கேள்வியா இல்லையா நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நாங்கள் 6 தொகுதி கொடுத்தோம், 4 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க, 4 பேர் எம்எல்ஏ, அதில் 2 பேர் பொது தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. இதை விட என்ன சான்று வேணும் உங்களுக்கு? சொல்லுங்கள் நீங்கள். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கூட்டணி கட்சியை இந்த மாதிரி கூப்பிட்டு பேசி உட்கார வச்சு அவங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதியாக பார்த்து கொடுத்த கூட்டணி வரலாறு அண்ணன் தளபதி தான் படிச்சிருக்காரு. அதனால தான் 2019 இன்னைக்கு வரைக்கும் எத்தனை தேர்தல் வந்திருக்கு, இதுலேருந்து ஒருத்தரும் போனதில்லை. அந்த ஐஜேகே தலைவரை தவிர மற்ற யாரும் போகல. அப்படியே அந்த கூட்டணியை கட்டி காப்பாற்றுற ஒரே ஆளாக தான். அதனால் சீமான் வந்து கேட்கும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேச போகிறோம், இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு கேட்டுக்கிட்டு பேசுகிறது நல்லது. ஏன்னா இப்போ நான் சொன்ன பதிலை இந்த படித்த இளைஞர்கள் பார்த்தாங்கன்னு வச்சுங்க, அசிங்கமாக திட்டுவாங்க. 6 தொகுதியிலே 2 தொகுதி ஜெயிச்ச தொகுதியிலே 2 பொது தொகுதி. அப்புறம் அதை போய் இப்போ நீங்கள் பொது தொகுதி கொடுக்கல, தனி தொகுதி தான் கொடுக்குறேன்ற நல்லதில்லை. அதை தாண்டி அவர் கேட்பாருன்னு சொன்னால், கூட்டணியில் எந்த தொகுதி வேணும்னு கேட்பறது அவங்க உரிமை, கொடுக்கறது எங்கள் உரிமை. இது எங்களுக்கு கொடுக்குற வேண்டிய விஷயம். அதை நீ வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ண வேணாம். நீ முடிஞ்சால் நன்மை இருந்தால், தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால், நீ தனியாக நின்று ஒரு கவுன்சிலை ஜெயிச்சுட்டு வந்து பேசு. அதுக்கப்புறம் கீதா ஜீவன் அக்கா என்ன, எங்கள் முதலமைச்சர் என்ன, யாரை வேணால் பதில் சொல்கிறோம். இந்த கீதா ஜீவன் அக்கா பதில் சொன்னதே
உன்னோட தகுதிக்கு ஜாஸ்தி, அதோட நிறுத்திக்க, அவ்வளோதான். ஓகே. இப்போ இதில் இந்த இடைத்தேர்தலில் சீமான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றுறாரு. அதில் என்ன பண்ணுறாருன்னா, பொது எதிரி திமுக அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. பாஜக கூட்டணியில் இருக்கிற பாமகவை குறித்து அவர் அதுவும் எங்க கட்சி தான் பாமக அப்படின்னு சொல்லி பெருமையா மேடையில பேசுறாரு. ஆனா திமுகவை தான் பொது எதிரி அப்படின்றாரு. இப்ப சீமானோட பாலிடிக்ஸ் தான் என்ன, நீங்க என்ன? ஒரு தேர்தலுக்கு ஒரு பாலிடிக்ஸ் தான், அவரோட கொள்கைன்றது ஒன்றுமே கிடையாது சார். இப்போ அவர் எங்கே இருந்தார், ஒரு எலெக்ஷன்லையாவது ஒரு சட்டம் தொகுதியில் நின்று ஓட்டு வாங்கினேன், அதே தொகுதியில் மறுபடியும் நிற்கணும்னு தோணுது அவருக்கு. போன டைம் கூட திருவொற்றியூருக்கு வந்தார், எங்கள் ராம்நாட்லேருந்து திருவொற்றியூருக்கு வந்தார். எதுக்கு வந்தார்? அங்கே நிறைய கம்பெனி இருக்குது, எலெக்ஷனுக்கு காசு கலெக்ஷன் பண்ணலாம். அதுக்கு அவரோட நோக்கமே காசு தான். இப்போ இவ்வளோ பேச்சு பேசுகிறாருல்ல, திமுக ஆரம்பித்தோம் 49, வெறும் பார்பர் ஷாப்பில் இருக்கிற முரசொலி பேப்பரை நம்பணும். நாங்கள் எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் சம்பாதிக்கிற காசில் 1 ரூபா 2 ரூபா கறி அதை வாங்கி தான் வளர்த்தோம். இவர் அப்படி இல்லை. வெளிநாட்டில் வாழற இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு அதில் இவர் இன்றைக்கி இந்திய வெளிநாட்டிலேருந்து இறங்குற சொகுசுக்காரெலாம் அவர் வீட்டில் எப்படி நிற்கும்? எளிய தம்பி அவர் எளிய தம்பி ஆக்கிடுறாரு எல்லாரையும். ஒரு எலெக்ஷனில் நிற்கிறோம், 2ஆவது நிற்க மாட்டான். இதில் அபிநயா மட்டும் தப்பிச்சிருச்சு. ஏன்னா தருமபுரியிலையும் அந்த மாதிரி கொண்டு போய் நிற்க வச்சது எம்பிக்கும், அதே அபிநயா கொண்டு கொஞ்சம் பணம் கூட இருக்கும் போல. அதே சாதி பார்த்து வேட்பாளர் போட மாட்டேன்றாரு. ஆனா அங்க வந்து அபிநயா வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க தான் கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஆமாங்க, அதான் சொன்னேன் உங்களுக்கு. அந்த சாதி வேணும்னு சொல்லி தானே கொண்டு போய் அங்கே தருமபுரியில் நிற்க வச்சாரு. தருமபுரியில் கேண்டிடேட்டாக தான் இங்கே விக்கிரவாண்டியில் கேண்டிடேட்டை கிடைக்கல, அதே அபிநயா தான் கொண்டு வந்தார். அதெல்லாம் சாதி பார்க்கறதுலாம் சும்மா எல்லா ஜாதியும் எல்லாம் பார்க்குறாரு அவர். இதில் எதையும் பார்க்காம யாராக இருந்தாலும் சாக்கடையில் இருக்கிறவங்க கூட கை தூக்கி உண்ண நினச்ச ஒரே தலைவர் ஐயா கலைஞர். அவரோட ஆட்சி அண்ணன் தளபதி தலைமையிலே சிறப்பாக நடக்குது. எதிர்காலத்தில் இந்த கட்சியையும் ஆட்சியும் வழிநடத்த எங்கள் அண்ணன் தளபதி இளைய தளபதி தயார். இதுதான் எங்கள் கட்சியோட கொள்கை, எங்கள் ஸ்ட்ராட்டஜி. அதில் நாங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கிறோம். திராவிடத்தை ஒழிச்சே தீர்வோம், ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டை ஆளும் அப்படின்னு சீமான் சொல்கிறாரு. அதுக்கு உங்களோட பதில் என்ன? சீக்கிரம் சமாதி கட்ட போகிறோன்னு அர்த்தம் அந்த கட்சிக்கு. ஆனால் அவர் வந்து ஆட்சியை பிடிச்சி உங்கள் சமாதியெல்லாம் அகற்ற போகிறோம். முதல்ல கவுன்சிலர் ஜெயிக்க சொல்லுங்கன்ற நான். நீ வேறு எதுவும் வேணாம், சென்னையில் கூட வேணாம், எங்கேயாவது மப்சலில் ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சு வர சொல்லுங்க. வர முதல்ல மக்கள் அங்கீகாரம் பெற்றால் அவர்களுக்கு இந்த நாட்டில் மதிப்பு உண்டு. மக்களோட அங்கீகாரத்தை பெறாத வரைக்கும் நீ யாரோ, அவ்வளோதான். இப்போ கூட பாருங்கள், விக்கிரவாண்டி தேர்தலில் 82% போலிங் ஆச்சு. நாங்கள் அதில் 62% வாங்கிக்கிறோம். கிட்டத்தட்ட 1,24,000 ஓட்டு வாங்கியிருக்கோம். அந்த 1,24,000 12 பாகத்தில் ஒரு பாகம் 10,000 ஓட்டு கூட வாங்க முடியல. அதெல்லாம் போய் சரி பண்ண சொல்லுங்கள். அவரை முதல்ல கட்சியை வளர்க்க சொல்லுங்கள், அப்புறம் பார்க்கலாம் அவரை பற்றி. இப்போ இதில் சாட்டை துரைமுருகன் என்னை அரெஸ்ட் பண்ணி போகிறப்ப என்னை கொல்ல பார்க்குறாங்க திமுக அரசு அப்படின்னு சொல்கிறாரு. இப்படிலாம் செய்கிறது நியாயமா? அவர் ஜெயிலுக்கோ கைதுக்கோ புதுசுன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்றைக்கி 65 வயசாகுது. ஜெயலலிதா ஆட்சியாக இருக்கும்போது 2004, கரெக்டாக சொல்லணும்னா 2004 மே மாதம் என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு நான் 27 நாள் ஜெயிலில் இருந்தேன். அதில் 5 நாள் போலீஸ் கஸ்டடின்னு கேட்டாங்க. போலீஸ் கஸ்டடின்னு கேட்டு என்னை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து அதில் 5 நாள் போலீஸ் கஸ்டடி வாங்கினாங்க. அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரு, அசிஸ்டன்ட் கமிஷனர், டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் 3 பேரும் என்னை ஒரு கொலை குற்றவாளி மாதிரி ஒரு கார்னரில் நிற்க வச்சு அப்படி ஒரு கடுமையாக விசாரித்தாங்க. என்ன விசாரிக்கின்ற பேரில் என்னோட தன்மானத்தை சுயகௌரவத்தை தூண்டி என்னை மூளையில் போய் உட்காரு. கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, அவர் மாசான முத்துன்னு நினைக்கிறேன், பேர் சரியாக ஞாபகம் இல்லை, அவர் தான் நினைக்கிறேன். அவருக்கு கடைசியாக கேட்டார், வாய்க்குள்ளே கொண்டாந்து துப்பாக்கி விட்டார். அப்படியா? ஆமாம், வாய்க்குள்ளே விட்டுட்டு நீ மைக் அடித்தா என்ன ஒன்றா பேசுவேன், இப்போ நான் உன்னை இங்கே சுட்டு தூக்கி போட்டுட்டு நீ ஓட பார்த்தா சுட்டேன்னு சொல்லுவேன், பல் சொல்லுன்னார் வாய்க்குள்ளே துப்பாக்கி வச்சுட்டு. நான் மொல்லமாக இடது கையால் அந்த வாய்களில் இருக்க துப்பாக்கியை வெளியே தள்ளிட்டு, என்னங்க கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா, சும்மா இருக்கிற வாய்க்குள்ளே கொண்டாந்து துப்பாக்கியை சொல்லிவிட்டு அதை நான் சுட்டுடுவேன், பல் சொல்லு எப்படி சொல்ல முடியாது, எடுத்தால் தானே சொல்ல முடியும்னு அவரே சிரிச்சிட்டு 5 நாள் கஸ்டடி வாங்கினவங்க என்னை 3ஆவது நாள் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. 27 நாள் அந்த டார்ச்சர்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அவருக்கு பார்க்காத புதுசாக இவரெல்லாம் கொண்டு போய் ஏங்க. இப்போ நான் வந்து திமுக ஆட்சி 2021 அண்ணன் தளபதி வந்துட்டார். 2023 என் மேலே கேஸு. ஜூன் மாதம் 16ஆம் தேதி கூட்டம் பேசுகிறேன், 18ஆம் தேதி போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுது. எக்மோர் கோர்ட்டில் தான் எனக்கு கேஸு. அதில் 2 தான் நான் பெயிலபிள் செக்ஷன், மீதி 3 பெயிலபிள் செக்ஷன்.
ஆனால் எக்மோர் கோர்ட்டில் 2 வாட்டி எனக்கு பெயில் கேன்சல் ஆகுது. மாண்புமிகு நீதியரசர் அந்த செஷன்ஸ் கோர்ட்டா மிஸ்ஸஸ் சல்லி இருக்காங்கல்ல, ஆமா அந்த கோர்ட்டில் 2 வாட்டி எனக்கு பெயில் கேன்சல். 5வது முறையாக தான் கிட்டத்தட்ட 64 நாள் கழித்து தான் என்னோட கட்சி, என்னோட ஆட்சி, என்னோட முதலமைச்சர் இருக்கிற நாட்டில் 5வது முறையாக தான் நான் வெளியே வந்தேன். ஆனால் சாட்டை முருகன் கைது பண்ண அன்னைக்கு சாயந்தரமே பெயிலில் விடப்பட்டார். இதுலேருந்து திமுக சர்க்கார் எப்படி நடந்துக்கணும்னு நினச்சிக்கலாம் நீங்கள். அதனால் அவரை போட்டு அந்த மாதிரி கொல்றது போகிறது வரதெல்லாம் நாங்கள் வந்து எறும்புக்கும் தீங்கு நினைக்காத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஆபாசமாக பேசுகிறீங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக் இவங்கெல்லாம் பேசாத பேச்சா, எங்களை எதுக்கு கைது பண்ணுறீங்க அப்படின்னு சீமான் இன்னைக்கு கைதே பண்ணலையே. உங்களை விசாரித்தோம், கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணோம், வெளியே விட்டாங்க. நாங்களாம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தோம். அவர் சைதை சாதிக்கு வந்து ஏபி வாங்கினாருன்னு நினைக்கிறேன், புரியுதுங்களா? நான் 64 நாள் முழுசாக உள்ளே இருந்துட்டு தான் வந்தேன். அதனால் யாரையும் பாரபட்சமாக பார்த்துட்டு தான் நான் ஒரு நாள் கூட உள்ளே போயிருக்க முடியாது. என்னை பிடிக்க வந்த போலீஸ், திமுக போலீஸ், இப்போ சொல்கிறாங்கல்ல போலீஸ்லாம் காவல்துறை ஆயிடுச்சுன்ட்டு. இல்லையே, என்னை வந்து வீட்டில் வந்து தானே அரெஸ்ட் பண்ணாங்க. நானும் எங்கேயும் ஓடி ஒளியிலையே. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அரெஸ்ட் ஆனார் இல்லை, சவுக்கு சங்க இவரா, சாட்டை துறைமுருகனா, அவர் என்ன கொடுத்துட்டு பெயிலில் வந்தார் தெரியுமா உங்களுக்கு? என்ன கொடுத்தாரு? உடல்நலம் சரியில்லை, அங்கே ரிப்பேர் இங்கே ரிப்பேர்னு சொல்லி தான் வந்தார். நாங்கள்லாம் 5 வாட்டி பெயில். அது என்ன உறுப்போ அது நம்ம பார்க்கல. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லை இப்படி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தார். நாங்கள் வந்து அப்படி இல்லை. திமுக ஆட்சியில், திமுக கவர்மெண்ட்டில் 64 நாள் உள்ளே இருக்கான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. திமுக ஆட்சியில் சாட்டை துறைமுருகன் மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொசீட் பண்ணும்போதே பெயில் கொடுக்குறாரு ஜட்ஜி. அப்போ இது யாருக்கு எந்த ஆட்சின்னு மட்டும் பார்த்துங்க. அதனால் அதை வந்து என்னை கூட்டு போகிற வழியிலே கொலை பண்ணலான்னு பார்த்தேன். அதெல்லாம் வந்து சுய விளம்பரத்துக்கு கூட நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, இந்த ஆபாசமாக பேசணும், அசிங்கமாக பேசணும், சில நேரத்தில் நான் அவன் வேணும் கூட பேசுவேன், மேடையில் பேசுவேன்னா அது உரிமையில் பேசுறது, உரிமையில் கிடையாது. நீங்கள் அது உதாரணம் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். இப்போ முருகருக்கோ மாரியாத்தால கூழ் ஊற்றுவோம், முருகருக்கு காவடி எடுப்போம், அடுத்த நாள் ஆக்சிடெண்ட் ஆகிடும். அதுக்காக அந்த பிள்ளைய பார்த்த அம்மா போய், அப்பா தெய்வமே முருகா நேற்று தானே காவடி எடுத்தேன்னு லடப்பாவி முருகா, சோம்பேறி முருகா, நேற்று தானடா காவடி எடுத்தேன், இன்றைக்கி என் பிள்ளைய காலை உடச்சிட்டுன்னு வேண்டுவாங்க. அது மாதிரி நான் வந்து உரிமையில் பேசணும் தவிர உரிமையில் பேச மாட்டேன். அது உரிமை. பிரதமரை பேசுனா என்னோட உரிமை அது. அதுக்காக இப்படிலாம் சில்லித்தனமாக ஜாதியை சொல்கிறது, வன்முறையை தூண்டுறது, கலவரத்தை தூண்டுறது, ஒரு விஷயத்தை சொல்லி அதனால் பரபரப்பை ஏற்படுத்த அதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது. அதை எங்கள் கட்சியும் அனுமதிக்கிறதில்லை. அதுக்கு நாங்கள் உதாரணம் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அதனால் என்றைக்கும் நாங்கள் நல்லா தான் பேசுவோம், நல்லா பண்ணுவோம். திமுககாரன் தப்பு பண்ணால் தண்டனை அதிகமாக இருக்குமே தவிர எதிர்கட்சிக்காரன் தண்டனை பண்ணால் வான் பண்ணுறதோடு இருக்கும். அதுக்கு சாட்சி சாட்டை துரைமுருகன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. நன்றி, வணக்கம்.